பயிற்சி 11.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். 52 சீட்டுக்கட்டுகளை உடைய ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து இரு சீட்டுகள் ஒரே சமயத்தில் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றன. எடுக்கப்பட்ட சீட்டுகள் கருப்பாக இருப்பின் சமவாய்ப்பு மாறியான எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நம்மளுக்கு 52 கார்ட்ஸ் இருக்கு. அதுலேருந்து 2 சீட்டை வந்து எடுக்கிறாங்க. அப்போ n ஆஃப் s என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். $52 சீட்டுக்கட்ஸ் இருக்கு மொத்தமாக. அதில் 2 எடுக்கிறாங்கன்னா C2 அப்படின்னு எழுதணும். 52 C2 2 கட்ஸை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ 52 இன்ட்டு கீழே 2 இருக்குனால மேலே 2 ரெடியூஸ் பண்ணணும். 52 இன்ட்டு 51 divided by 2 into 1. 1 2s are 2, 26 2s are 52. So 26 into 51 total 1326. எஸ், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1326. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடுக்கப்பட்ட சீட்டுகள் கருப்பாக இருப்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுக்கிற 2 சீட்டுமே பிளாக் கலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் என்பது கருப்பு சீட்டு என்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? 52. மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை கருப்பு சீட்டுகளின் எண்ணிக்கை 26. சிவப்பு சீட்டுகளின் எண்ணிக்கை 26. டோட்டலா இருக்க 52 கார்ட்ஸ்ல 26 கருப்பு சீட் இருக்கும், 26 சிவப்பு சீட் இருக்கும். ஹார்ட் அண்ட் டைமண்ட் மொத்தமா சேர்த்து 26, ஸ்பேடு கிளப்ல மொத்தமா 26 இருக்கும். இப்போ சமவாய்ப்பு மாதிரியான எக்ஸின் மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கிற சீட்டு 2மே கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எடுக்க போற சீட்டு 2மே பிளாக்கா இருக்கும், கரெக்டுங்களா? எடுக்க போற சீட்டு 2மே பிளாக்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா 2மே ரெட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டு பிளாக்கா இருக்கும், ஒரு சீட்டு ரெட்டா இருக்கும். சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் என்பது கருப்பு சீட்டு என்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க டோட்டலா 2 பிளாக் இருக்கு. ஸோ 2 எக்ஸின் மதிப்பு 2. இங்க டோட்டலா 2 ரெட் கார்ட்ஸ் இருக்கு. ஆனா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கருப்பு சீட்டு. ஸோ 0. இங்க ஒரு பிளாக் கார்டு ஒரு ரெட் கார்டு இருக்கு. ஸோ இங்க நமக்கு பிளாக் கார்டு எவ்வளோ இருக்கு? 1. இங்க எக்ஸின் மதிப்புகள் என்னவா இருக்கு? 0 1 2. சமவாய்ப்பு மாறியான எக்ஸின் மதிப்புகள் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 0 1 2. நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 0வோட நேர்மாறு பிம்பம் என்ன? 2 ரெட் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை எடுத்து தனியாக எழுதுங்க. எக்ஸ் ஆஃப் ரெட் 2 ரெட் கார்ட்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் கார்ட்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கு? 26. 26 சி. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ரெட் கார்ட்ஸ் இருக்கு? 2. ஸோ மேலே 2 ரெடியூஸ் பண்ணணும். 26 இன்டூ 25 டிவைடட் பை கீழே 2 இருக்கனால 1 இன்டூ 2. 1 2s are 2, 13 2s are 26. நெக்ஸ்ட் 13 இன்டூ 25. 13 இன்டூ 25 எவ்வளோ? 325. ஸோ 0வோட நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை 325. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 1 இருக்கு.
ஒன்னோட நேர்மாறு பிம்பம் என்ன இருக்கு? ஒரு பிளாக் கார்டு ஒரு ரெட் கார்டு இருக்கு. ஸோ எக்ஸ் ஆஃப் பிளாக் ரெட். டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் எவ்வளோ? 26. இங்கே எவ்வளோ பிளாக் கார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. C1 இன்டூ சிவப்பு கார்டுகளின் எண்ணிக்கை மொத்தமாக 26 இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்கு? ஒரே ஒரு ரெட் கார்டு இருக்கு. ஸோ C1 26 into 26. Answer 676. 676 ஒன்னோட நேர்மாறு பிம்பம். லாஸ்டா சமவாய்ப்பு மாறியான எக்ஸின் மதிப்பு 2இன் நேர்மாறு பிம்பம் என்னன்னு பார்த்தா 2 பிளாக் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஆஃப் 2 பிளாக் கார்ட்ஸ் இருக்கு. டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பிளாக் கார்ட்ஸ் இருக்கு? 26 பிளாக் கார்ட்ஸ். சி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க 2. ஸோ C2 26 கீழே 2 இருக்கனால மேலே 2 ரெடியூஸ் பண்ணுறோம். 26 into 25 divided by 1 into 2. 1 2s are 2, 13 2s are 26. 13 into 25 சேம் ஆன்சர். ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சேம் 325. இரண்டின் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை 325. இதை டோட்டல் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்னா 1326. அதாவது n ஆஃப் s ஓட வேல்யூவும் நமக்கு இந்த மொத்தமாக இருக்கிற வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க சம் கரெக்டுன்னு அர்த்தம்.